தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேல இருக்கக்கூடிய ரெவன்யூ பார்ட்டு அப்படியே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் பென்ஷனர்ஸ்க்கும் போயிடலாம். ஓகே. ஸோ மீதி உள்ள அமௌண்ட்ல தான் ஃபுல்லா பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ஒரு பக்கம் வரும், இதுல ஒரு பக்கம் டிஎம்கே இருக்கவங்களும் சம்பாதிக்கணும், அவங்க சம்பாதிக்கவும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படிங்க நான் ஒருத்தட்ட கேட்டிருந்தப்ப சொன்னாரு, 1000 ரூபாய் திட்டம்ன்றது சார் நீங்க வெளியே பாக்குறப்ப இட் ரிசம்பிளன்ஸ் டு பி a fancy scheme. ஆமா, ஆனா அது அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி. எத்தனையோ லட்சம் கோடி வந்துட்டு இப்ப கடன்ல இருக்குது. இப்ப அதெல்லாமே வந்து அவங்க டேக்கிள் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வச்சு விளம்பரத்தை அடிக்கிறாங்க. இது என்ன இன்னொரு விஷயம் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சில விஷயம் இருக்குன்னா, அவங்க மக்கள் காசு அங்க ஓட்டு போடுறாங்க, மக்கள் பார்க்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, திடுப்புன்னு ஓட்டுக்கு காசு தர மாட்டோம்னு ஒரு கட்சி வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா?